இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல் பார்க்கலாம். ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. எவ்ரி பர்சன் a right to live your life and personal liberty. வாழும் உரிமை. ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஹார்ட் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு 35 ரைட்ஸ் ஆர்டிகல் 21 கீழே கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 352 ஆஃப் எமர்ஜென்சி டைம்ல ஒரு பர்சனோட எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஸ்டாப் பண்ண முடியும். பட் ஆர்டிகல் 20 and 21 ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காக மட்டும்தான் ஒருத்தவங்களோட ரைட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியும். கோபாலன் விசஸ் மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் 1915ல ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் ஆக்ட் வச்சு கோபாலனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கோபாலன் ஆர்டிகல் 21 வயலேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனால ஒருத்தவங்களோட ரைட்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது. அதாவது கலெக்டர் அண்ட் தாசில்தார் இந்த மாதிரி பர்சனால ஒரு பர்சனோட ரைட்ஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு எக்ஸிக்யூட்டிவ் சட்டம் நினைத்தால் மட்டும்தான் அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978ல சுப்ரீம் கோர்ட்ல இது லெஜிஸ்லேட்டிவ்னால நினைச்சா கூட ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு, எக்ஸிக்யூட்டிவ் நினைச்சாலும் ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேஸ்க்கு இது சூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பிரிட்டன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த கேஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க.